Hello friends, நான் உங்க டெய்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 21 days weight loss challenge ஓட டே 10 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. சடனா திக்குது. மோட்டிவேட் பண்ணுங்க. அப்புறம் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே வ்ளாக் வந்து பார்க்கலாம். இன்னைக்கும் பாருங்களேன், பயங்கர வெயிலுங்க. இன்னைக்கு சரியான வெயில். வெளியில போனாலே ஒரு மாதிரி அனல். இங்க வந்து கார் எல்லாம் நிறைய யூஸ் பண்றாங்களா, அதோட ஹீட், என்ஜின் ஹீட் இருக்குல்லையோ, இங்க வந்து வெயிலே பயங்கரமா இருக்கும். குளிரும் ரொம்ப கொடூரம். இதுவுமே இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் ஃபேன் வச்சுட்டு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஆனா இங்க ஃபேன் மட்டும் வச்சுட்டு இருக்கவே முடியாது. கூலர் கன்ஃபார்ம், கூலரோ இல்லைன்னா ஏசியோ இருந்தாதான் இந்த ஊர்ல இருக்கவே முடியும். அந்த மாதிரி எல்லார் வீட்லயுமே அதே மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் இங்க இருக்க முடியும். அவ்வளவு சூடுங்க, பயங்கர சூடு. இன்னைக்கெல்லாம் இப்ப இந்த ஜூன்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். தாங்க முடியலங்க. அப்படியே உஷ்ணம் அப்படி இருக்குது. பார்க்குக்கு போனா அங்கேயும் பாத்தீங்கன்னா மரமே அசையல, அங்க அனலாதான் இருக்குது. என்னமோ சரி சும்மா போயிட்டு வரலாமேன்ற மாதிரி போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட காத்தே கிடையாது. கொஞ்சம் காத்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நல்லா இருக்கும் இல்லையா. அது குளிர் காலத்துல போதுங்கிற அளவுக்கு ஐயோ என்னடா இப்படி காத்தடிக்குதுன்ற மாதிரி அடிச்சுட்டே இருக்கும். இப்ப பாருங்க கம்முனே கிடக்குது. எப்ப தேவையோ அப்படின்னு தெரியாது. இந்த வெயில் காலம் வந்தால்தான் நீரும் தேனாகும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அந்த டைம்ல அதெல்லாம் நம்ம அவ்வளவு ஏங்கி கேட்கிறோம், அது கிடைக்குது இல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம்பூர் பிரபா சிஸ்டருக்கு வந்து பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிஸ்டர். நீங்க ரொம்ப சந்தோஷமா நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல நீங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் பவாடி சிஸ்டர், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்து ஷார்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க ஹாய் சொல்ல சொல்லி. நான் லாங் வீடியோல தான் இதை வந்து எப்பவுமே சொல்லுவேன். ஷார்ட்ஸ்ல வந்து 1 மினிட்டா அதுல வந்து நம்ம பேச வேண்டியதை மட்டும் பேசி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான். ஸோ பெரிய ஹாய். அதுக்கப்புறம் நம்மள சிஸ்டர் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சண்முக பிரியா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் சுஜந்த் அண்ணாவுக்கு ஹாப்பி பர்த்டே அண்ணா. நீங்களும் ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனிதா சிஸ்டரோட பையனுக்கு வந்து 5th பர்த்டே. அந்த பையனோட பேரே என்னன்னு நீங்க வந்து சொல்லல, ஆனா அனிதா எழில்னு வச்சிருப்பீங்க, அது யாருன்னு எனக்கு தெரியல. இருந்தாலுமே அந்த பையனுக்கு என்னோட பர்த்டே விஷஸ். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே குட்டி. எவ்வளவு பெரிய பையன் அதெல்லாம் எனக்கு தெரியல. நீங்களுமே நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட பையனுக்கு பர்த்டே சர்வேஷ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து 5th பர்த்டே. அதுக்கு முன்னாடி உள்ளது அனிதா சிஸ்டர் வந்து ஏஜே சொல்லல, இன்னொருத்தவங்க தான் ஷர்வேஷ்னு சொல்லியிருந்தாங்க. ஷர்வேஷ் வந்து 5th பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டியர். நீங்களுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய அச்சீவ் பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அகைன் சுகன்யா சிஸ்டருக்கு விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிஸ்டர். நீங்களுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களுமே இவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு பாருங்களேன் 5 பேருக்கு நம்ம வாழ்த்து சொல்லியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கு டேட் நிறைய பேர் இருக்கீங்க. சூப்பர். சோ எல்லாருமே ரொம்ப நல்லா சந்தோஷமா நீண்ட ஆயுளுடனும் அதாவது சுகமா இருக்கணும், எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல். அதுதான் ரொம்ப பெரிய சக்தி. ரொம்ப சந்தோஷமா என்னோட லைஃபும் நல்லபடியா இந்த இயர் அமையணும்னு சொல்லிட்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து கேப்பக்கூழ் ரெசிபி போடுங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. கேப்பக்கூழ் வந்து நான் ஆல்ரெடி லாங் வீடியோல ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஷார்ட்ஸ்லயும் ஒரு நாள் வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன், சரிங்களா? ஃபேஸ் கிரீம் எதுனா யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் தான் யூஸ் பண்றேன். அதுவுமே டெய்லிக்குலாம் நான் போடவே மாட்டேன். இப்ப நான் டெய்லி நீங்க என்னை பாக்குறீங்களா, அப்ப எதுவுமே இருக்காது. எங்காவது வெளில போகும்போது மட்டும் தான் போடுவேன், சரிங்களா? பிரெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காமிக்கிற கோதுமை பிரெட்லாம் இங்க கிடைக்க மாட்டேங்குது சிஸ்டர். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கிடைக்குது, மைதா பிரெட் தான் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. கம்பல்சரி நீங்க வந்து பிரெட் சாப்பிடணும்னு கிடையாதுங்க, ஒரு ஆப்ஷனல் தான் நான் வந்து கொடுக்குறேன். அதை விட நமக்கு நிறைய ரெசிபிஸ் இருக்கு. கோதுமை ரவையில இருக்குது, ரவையில இருக்குது, இல்ல ஒரு சப்பாத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? எப்படி வெந்து ஊத்துதுன்னு மட்டும் பாருங்களேன். தாங்க முடியல என்னால. சோ அதனால நம்ம காமிக்கிறத நீங்க கட்டாயமா சாப்பிடணும் கிடையாது. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அது சாப்பிட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா?
ஒரு அவல் வந்து பண்ணி சாப்பிடலாம். நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கிறோம்ல, அதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை செஞ்சு சாப்பிடலாம். சரிங்களா? இது கிடைக்காத விஷயத்துக்காக நீங்க வந்து கவலைப்படாதீங்க. உங்களோட ஹைட் எவ்வளவுன்னு கேட்டீங்க. என்னோட ஹைட் வந்து 5.3. நீங்க வந்து கண்டிப்பா வந்து மில்லியன் வந்து வருவீங்க, முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவ்வளவு மோட்டிவ் பண்ணியிருந்தீங்கன்னே. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து நம்மளோட உழைப்பை போட்டுட்டே இருப்போம். அதற்கான பலன் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும். கண்டிப்பா நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், முயற்சி பண்ணாம இருக்கிறத விட முயற்சி பண்ணி தோத்து போனாலும் பெரிய பவர் தான். அது ஒரு சக்தி. அதனால உண்மையாவே நம்ம வந்து செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். கண்டிப்பா இவ்வளவு வேலைகளையும் இவ்வளவு விஷயங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது அதனால நம்ம வந்து சந்தோஷமா தான் இருக்கு. உண்மையாவே நீங்க இவ்வளவு சொல்றீங்க எல்லாருமே, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி உங்களோட வீடியோ பாத்துருவேன் சிஸ்டர், நான் வந்து கமெண்ட் பண்றேன்னு இல்லையோ உங்களோட வீடியோஸ் பாத்துருவேன் இப்படி சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. நம்மளோட வீடியோவா டெய்லியும் பாத்துருவேன்ற மாதிரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டிப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் சொல்லியிருந்தீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க கமெண்ட் வந்து பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது கண்டிப்பா இருக்காங்க நிறைய சிஸ்டர்ஸ் அது மாதிரி. ரொம்ப ரொம்ப நன்றி. டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுறேன், ஆனா வாக்கிங் தான் மிஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. வாக்கிங் நீங்க வந்து பண்ணும்போது கொஞ்சம் வந்து உங்களோட கலோரிஸ் பர்ன் ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வந்து வாக்கிங் வந்து 1 மணி நேரம் பண்ணிடுங்க. நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியாவது பண்ணிட்டு தூங்கிடுங்க. நல்லா தூக்கமும் வரும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதான் டெய்லி நான் சொல்றேன், அதுதான் புரிஞ்சுக்கோங்க. வாக்கிங் வந்து ரொம்ப மஸ்ட். சரிங்களா? நம்ம எக்ஸசைஸும் பண்றது கிடையாது, வாக்கிங் ஆவது பண்ணிடுங்க 1 மணி நேரம். நீங்க எப்படி சிஸ்டர் அந்த டைத்துல வந்து வெயிட் லாஸ் பண்ணீங்க? ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு கோச் இல்லாம. இப்ப நீங்க எங்களை வந்து கோச் பண்றீங்க, ஆனா நீங்க அந்த டைம்ல நீங்க எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னு உண்மையாவே அதான் கஷ்டப்பட்டுதான் அந்த வெயிட் லாஸ் வந்து நான் பண்ணேன். நிறைய வீடியோஸ் வந்து பாத்திருக்கேன் அந்த டைம்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணன் ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு காரைக்குடிக்காரவங்க, அவங்க வந்து பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல அப்பதான் வந்து இன்ஸ்டாகிராம் நான் வந்து ஓபன் பண்ணியிருந்தேன். அந்த டைம்ல அவங்க நிறைய டெய்லி ஸ்டோரிஸ் வைப்பாங்க, இந்த மாதிரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கூட அவங்க இப்ப குண்டா இருக்காங்க, ஆனா அந்த டைம்ல அவங்கதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த வெயிட் லாஸ்க்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க எனக்கு. சோ அவங்கள பார்த்துதான் நான் வந்து உண்மையாவே நான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க நிறைய டிப்ஸ் இதே மாதிரி கொடுப்பாங்க, ஸ்டோரியில ஒவ்வொரு நாளும் போடுவாங்க. அதுக்கப்புறம் நான் பல வீடியோஸ் இதெல்லாமே எடுப்போம் இல்லையா, எக் டயட் எல்லாம் பாத்துருக்கேன், இதெல்லாமே பண்ணி அதை கூட ஒரு நாள் ட்ரை பண்ணிருக்கேன். அதெல்லாம் மோசமான ஒரு விஷயம், நம்மள வந்து ஏதோ ஒரு இதுல கொண்டு போய் விட்டுரும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடி வாங்கி தான் கத்துக்கிட்டோம். ஆனா அது ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாவே சொல்லணும்னா. இவ்வளவு தூரம் இப்ப அதனாலதான் அந்த அனுபவம் தான் இப்போ இவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து பாருங்க, இவ்வளவு வேக்காடுல நின்றும் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் அதை வந்து ரொம்ப சுத்தி கத்துக்கிட்டேங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்றது. நிறைய சிஸ்டர் சொல்லுங்க, எப்படி சிஸ்டர் இவ்வளவு கண்ட்ரோலா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் எடுத்துட்டேன்னா அதை வந்து பண்ணணும்ன்றதுல ரொம்பவே வைராகியமா இருப்பேன். அது வந்து விடவே மாட்டேன், அது கிவ் அப்பே பண்ண மாட்டேன் நான். அதுதான் என்னோட கேரக்டர். சோ அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. சோ அதுதான் இதுலயும் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். அதுதான் என்னோட பாசிபிளே. சோ அதனாலதான் சொல்றேன், உங்க கையில தான் எதுவுமே இருக்கு. நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியும். நான் வந்து சொல்றதுனால எல்லாம் கிடையாது, நீங்க மைண்ட் செட்டப் பண்ணா மட்டும்தான் முடியும். அதற்கான டிப்ஸ் இதெல்லாம் தான் நான் கொடுக்க முடியும். அதை நீங்க பண்ணணும்னா அது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. என்னால பண்ண முடியல சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் புலம்புறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம நினைச்சா முடியாது எதுவுமே கிடையாதுங்க. அதனால கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? நமக்கு எதுக்காக வெயிட் லாஸ் பண்றோம், நான் எதுக்கு திருப்பி சொல்றேன், எதுக்காக வெயிட் லாஸ் பண்றோம், இதுக்காக பண்றோம், கண்டிப்பா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட இருங்க. ஒரு டார்கெட் வைங்க, அந்த டார்கெட்டுக்குள்ள குறைக்கணும், இந்த ட்ரெஸ் பண்ணணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும். நல்ல விஷயத்துக்காக பொறாமப்படுறது தப்பே கிடையாதுங்க. எங்க மேம்லாம் நாங்க ஸ்கூல் டைம்ல படிக்கும்போது எங்க டீச்சர் சொல்லுவாங்க, படிக்கிற விஷயத்துல ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு படிக்கிறது, அந்த ஒரு நல்ல முறையில படுற பொறாமை வந்து நல்ல விஷயம். அதுல வந்து ஈகோ வந்து ஒரு விஷயத்த கத்துக்கிறதுலயே ஈகோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மைதாங்க. சோ அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா காஃபி வந்து பிரவுன் சுகர் போட்டு குடிக்கலாமான்னு. ஏன் சிஸ்டர் இப்படி கலாய்க்கிறீங்களா என்னன்னு தெரியல. நான் நோன்னு சொல்றதுக்கு அப்புறம் நீங்க கீழே கூட சிரிச்சிருந்தீங்க.
கண்டிப்பா கூடவே கூடாது. மில்கே எடுத்துக்க கூடாதுன்றேன், காஃபி எடுத்துக்க கூடாதுன்றேன், எந்த வகையான சுகர், அது பிரவுன் சுகரா இருந்தாலும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றேன். அப்ப இந்த கொஸ்டின் எதுக்கு கேட்டீங்க எனக்கு என்ன புரியல. கண்டிப்பா எடுத்துக்கவே கூடாதுங்க. காஃபி டீயை அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த காஃபியை மட்டும் குடிச்சிட்டு நீங்க டின்னர் கம்ப்ளீட் பண்ணா சொன்னீங்க, அதுவும் ரொம்ப மோசமானது. கரெக்டா புரோட்டீன் ஃபைபர் எடுத்து ஹெல்தியா வெயிட் லாஸ் பண்ணும். அப்பதான் வெயிட் லாஸ் நடக்கும், அதுவும் ஹெல்தியான முறையில நடக்கும். சோ புரிஞ்சுக்கோங்க. பட்னியா கடந்தா வெயிட் லாஸ் நடக்கும். அதுக்காக சீட் பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படிலாம் இருக்கணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் இப்போ சொல்ல, கரெக்டா புரோட்டீன் ஃபைபரை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. புரிஞ்சுக்கோங்க சரிங்களா? எல்லாருமே சேம் வெயிட் தான் சிஸ்டர் இருக்குது, எனக்கு குறையல அப்படின்னு சொன்னீங்க. சம்டைம் பிளக்சுவேஷன் ஆகும், சம்டைம் வந்து ஸ்டக் ஆகும். ஸோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஏதாவது ட்ரெஸ் சைஸ் வந்து இது பண்ணிக்கோங்க. இன்ச்சஸ்ல ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருக்கும், இன்ச்சஸ் அளந்து எடுத்துக்கோங்க. சோ அதனால கவலைப்படாதீங்க. தொடர்ந்து கரெக்டா பண்ணுங்க. குவான்டிட்டி எதுவும் அதிகமா சாப்பிடுறீங்களான்னு பாருங்க. குவான்டிட்டி கம்மி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நிறைய தண்ணி குடிங்க, கரெக்டா தூங்குங்க, 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுங்க. சோ இத நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாதீங்க சரிங்களா? ஷார்ட்ஸ்ல ஏன் சிஸ்டர் வெயிட் வந்து ஷேர் பண்றது இல்லை அப்படின்னா, அதுல வந்து வெயிட் வந்து எனக்கு வந்து லாஸ்ல இருக்காது. ஏன்னா எனக்கு வந்து நான் மெயின்டைன் தான் பண்றேன். அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஷார்ட்ஸ்ல பாக்குறவங்களுக்கு நான் புரிய வைக்க முடியாது இல்லையா, நான் வந்து மெயின்டைன் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனாலதான் அதுல இருந்து ஷேர் பண்றது கிடையாது. நான் அதனாலதான் வந்து லாங் வீடியோல நான் டீடைல்டா சொல்றதுனால லாங் வீடியோல ஷேர் பண்றேன். நான் வந்து ஒர்க்கிங் உமன் சிஸ்டர், முடிஞ்ச அளவுக்கு டயட் ஃபாலோ பண்றேன், எல்லாமே பண்றேன். ஆனா நான் மதியம் மட்டும் கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிறேன். உங்களால முடியாத பட்சத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் மில்லட் ரைசஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. மில்லட் ரைஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம், தக்காளி சாதம், இல்லைன்னா ஒரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரியோ, அப்புறம் இல்லைன்னா சப்பாத்தி ஒரு நாள் கொண்டு போற மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து பண்ணி நீங்க வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா அதெல்லாம் செஞ்சிடலாம் சரிங்களா? அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ உழைப்பு போடுறீங்க இல்லையா, இதையும் போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபாஸ்டா உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும் சரிங்களா? தூங்கி எழுந்ததும் டீ காஃபி குடிச்சிடுற சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க, அப்பதான் குறைக்க முடியும். அதுக்கு மேல உங்களோட விருப்பம். நான் வந்து டீ காஃபி நீங்க குறைச்சாதான், விட்டாதான் நல்லது சரிங்களா? அது நல்ல ஒரு ஹேபிட்டாவும் உங்களுக்கு வந்து இருக்கும். சோ புரிஞ்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள், அப்புறம் பிறந்தநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையில நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.10 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க் தான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன். தண்ணியை வந்து காய வச்சுக்கோங்க. அதுல வந்து கொஞ்சமா டீ தூள், அதுக்கப்புறம் வந்து பட்டை துண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பட்டை நல்லா வந்து கொதிக்க வைக்கணுங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட வெயிட் லாஸ்க்கு, உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து குடிச்சுக்க போறோம். கொஞ்சம் லெமன் வேணும்னாலும் நீங்க வந்து புளிஞ்சிக்கலாம் சரிங்களா? நான் அப்படியே தான் குடிக்கிறேன். வித்தவுட் சுகர் தான் வந்து குடிக்கணும் சரிங்களா? கொஞ்சம் வெது வெதுப்பா குடிங்க, ரொம்ப கொதிக்க கொதிக்க குடிக்க வேண்டாம். அதுக்கப்புறமா காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து அப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து கோதுமை ரவை தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு வெண்பொங்கல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 1 கிளாஸ் அளவுக்கு கோதுமை ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு, இல்லைன்னா 1/2 கிளாஸ் அளவுக்கு கூட பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இப்பெல்லாம் நான் வந்து பச்சரிசியில பண்ற பொங்கல் பண்றதே கிடையாது. ஏன்னா இந்த கோதுமை ரவையில பண்ற வெண்பொங்கலே அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஸோ அதுதான் வந்து பண்ணுவேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு 3.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் சரிங்களா? அதுக்கப்புறமா நான் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கலர் காம்பினேஷனுக்காக நல்லா இருக்கும் கலரு. ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். உங்களோட குக்கர் அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் தான் வந்து உடைச்சிட்டு இருக்கேன். தேங்காய் அப்படியே நாரோடய கொடுத்துட்டாங்கங்க. அதை எல்லாமே எடுத்துட்டு நம்ம வந்து தேங்காய் உடைச்சு வைப்போன்ட்டு. அப்புறம் குக்கரும் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல, இந்த உப்புக்கல்ல தாங்க இருந்தது, அதோட தோலை உரிச்சு ஊதிக்கிட்டு இருந்தேங்க காலையிலேயே. அதுக்கப்புறம் பொங்கல் அந்த குக்கர் ஓப்பன் பண்ணா சூப்பரா இருக்கு பாருங்களேன். நல்ல குழைவா வெந்துருச்சு, கலர்ஃபுல்லாவும் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் சட்னிக்கு அரைச்சிக்கலான்ட்டு தேங்காய், பொட்டுக்கல்ல, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதுதான். சைட்ல வந்து ஹஸ்பண்டுக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு காஃபியும் அம்மாச்சிக்கும் மாமாக்கும் போட்டு வச்சுட்டேன் சரிங்களா? அதுக்கப்புறம் மிளகு சீரகமும் நல்லா நுணுக்கிட்டு நெய்யில வந்து அந்த பவுடரை கொட்டி பொரிய விட்டுட்டு அப்படியே நான் வந்து அந்த பொங்கல்ல சேர்த்துக்கிறேன். கம்மியாக தான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். மிளகு சீரகமும் உங்களுக்கு தேவையான அளவு வந்து உங்க அந்த காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக தான் வந்து பண்ணினேன். ஸோ அதுக்கப்புறமா தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டோம் இல்லையா, அதுக்கும் ஒரு தாளிப்பு, தண்ணி சட்னி மாதிரி தான் எனக்கு வந்து அரைச்சேன்.
அப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து வரும்போது கெட்டு போயிருமோ தேங்காய் சட்னி ஒரு பயம் இருந்தது. அதனால பச்சை சட்னி வந்து தக்காளி பூண்டு வரமிளகா போட்டு அரைச்சிட்டு அப்புறமா நம்ம ஒரு தாளிப்பு சேர்க்கறது தான், அவ்வளவுதான். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னியும் வச்சு விட்டேன். அங்கே போனதும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. அப்புறம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அம்மாச்சிக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து பண்ணேன். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா நடந்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக நடந்துருங்க சரிங்களா. கோதுமை ரவை வெண்பொங்கல் அப்புறம் தேங்காய் சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டேன் நான். செம்ம டேஸ்டியாக வந்து இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா இதே மாதிரி நீங்கள் வந்து மில்லட்ஸ் வச்சும் வந்து பண்ணலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. இன்னைக்கு பயங்கர வெயிலுங்க, தாங்க முடியல அந்த அளவுக்கு. 11 மணி ஆனாலே அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுப்போம், பிள்ளைங்களுக்கும் அப்புறம் வந்து பால் 2 பேருக்கும் ஆத்தி வந்து கொடுத்தலான்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் காஃபி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி மொச்சப்பயிர் குழம்பு வைக்கலான்ட்டு நேற்று தமிழ் கடையில் மொச்சப்பயிரை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நல்லா ஒரு குக்கரில் சேர்த்து நல்லா வந்து வறுத்துட்டு நம்ம வந்து வேக வச்சோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். செம்மையாக இருக்கும், நல்லா ஒரு மணமாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி உப்பு சேர்த்து குக்கரில் விசில் விட்டுக்கலாம். ஒரு சில பயிறு சீக்கிரம் வெந்துடும், இது கொஞ்சம் டைம் எடுத்துச்சுங்க. அதனால வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு சிலர் நைட்டே ஊற வச்சுக்குவாங்க, ஆனால் வறுத்துட்டு பண்ணும்போது நல்லா இருக்கும்ட்டு நம்ம எப்படி பண்ணுறது. அதுக்கப்புறம் போய் மிஷினில் துணியை போட்டு விட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் அவங்ககிட்ட விசில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஆப்பிள் மாதிரி இருக்க பழம் மேல வந்து வெல்வெட் தோல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, உள்ள வந்து மாம்பழம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ அது பாதி பழம் இருந்தது, அம்மாச்சிக்கு வந்து ஜூஸ் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அது எல்லாமே தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டேன். அப்படியே மாம்பழம் மாதிரியே தெரியுது பாருங்களேன். அதை அப்படியே தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சமா நாட்டு சக்கரை மட்டும் ஆட் பண்ணேன் நான், ஏன்னா இது வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் வந்து அரைச்சி அப்புறம் அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் வந்து துணி எல்லாமே காய போட்டேன். அனல் காத்துங்க, பயங்கர அனல் காத்து. அதுக்கப்புறமா வந்து கிச்சனுக்குள்ள நுழைஞ்சாச்சு மொச்சப்பயிர் குழம்பு வைக்கலான்ட்டு. அதுக்கு எல்லாமே காய் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு வெந்தயம் வந்து பொரிய விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஃபர்ஸ்ட் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி உப்பு சேர்த்து நம்ம எப்பவும் போல வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட மாடி தோட்டத்தில் ஒரு 5-6 வெண்டைக்காய் வந்து காய்ச்சிருந்தது, பறிச்சுட்டு வந்துட்டு அதையும் வந்து வெட்டி போட்டேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கருவாடு இந்த மொச்சப்பயிர் குழம்புல போட்டால் நல்லா இருக்குன்ட்டு அதை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இங்கிட்டு வந்து நல்லா காய் வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு நல்லா அது சுருள வந்து வதக்கி விட்டுட்டு அப்புறமா புளியை கரைச்சி ஊற்றிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா வந்து இதில் வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பயிர் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், கருவாடும் சேர்ப்போம். ஸோ அதுக்கேற்றாலும் பேலன்ஸ் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க. இங்கே பாருங்களேன், பயிர் சூப்பராக வந்து வெந்துருச்சு. இங்கிட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொச்சப்பயிரை எடுத்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதில் காய்கறிகள் கூட சேர்க்கலாம், கத்திரிக்காய் அந்த சுரக்காலாம் சேர்த்தோம்னா கூட சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு வந்து பிளைனாக தான் வந்து பண்ணேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கருவாடு துண்டும் சேர்த்து கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் தூவி விட்டேன். சூப்பராக குழம்பு எப்படி கமன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. நேற்றே வந்து கஞ்சி ஊற்றி வச்சுருந்தேங்க, கொஞ்சம் மோர் சேர்த்து அதுவே இருந்தது. ஸோ அதை வச்சு மொச்சப்பயிர் கருவாடு இந்த காயெல்லாம் வச்சு அம்மாச்சிக்கு வந்து மோர் சோறு வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். பிள்ளைங்களுக்குமே மோர் சோறு தான் வந்து ஊட்டி விட்டேன். நேற்று நைட்டு கூழ் கிண்ணோம் இல்லையா, அந்த கூழ் வந்து இருந்தது. ஸோ அதை வச்சு ஒரு குண்டா கூழ், அப்புறம் இந்த மொச்சப்பயிறு, அப்புறம் கருவாடு ஒன்று, அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காயெல்லாம் அடி வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டு லஞ்சு ஃபினிஷ் பண்ணிட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா காய போட்ட துணியெல்லாம் அள்ளிட்டு வந்துடலாம். இதுக்கு மேலே வெயிலில் கிடந்துச்சுன்னா ஒரு மாதிரி வெளுத்து போயிட்டு டக்குன்னு இப்போ 1 மணி நேரம் போட்டாலே போதுங்க, டக்குன்னு காய்ச்சிடும். அந்த அளவுக்கு 1/2 மணி நேரம் கூட போதும் போல இருக்கு, அப்படி இருக்குது. அதுக்கப்புறமா தண்ணி குடிக்கிறேங்க, நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷம் பின்னாடி வந்து குடிங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஈவினிங் ஆயிடுச்சு. ஒரு பிளாக் காஃபி மட்டும் தான் வந்து போட்டு குடிச்சேன், வேற எதுவும் சாப்பிட தோணலை. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து அச்சு முறுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நேற்று வாங்கியிருந்தோம் இல்லையா, அதில் அச்சு முறுக்கு கொஞ்சம் வச்சு காஃபி போட்டு அம்மாச்சிக்கு வேலை பார்க்குற இடத்துல கொடுத்துட்டு நான் வந்து பார்க்குக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். நான் ஒரு கொண்டை, ஜோதி ஒரு கொண்டைன்னு போட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு. சரியான வெயிலுங்க. பார்க்கில் இவ்வளோ செடிகள் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தா மரம்லாம் இருக்கு பாருங்க, ஒரு அசை கூட அசையில பாருங்க, அந்த அளவுக்கு உஷ்ணவங்க பயங்கரமா. பசங்க எல்லாம் எவ்வளோ பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்களேன். சரியான வேர்வைங்க. நல்லா நானும் ஜோதியும் கொஞ்சம் நேரம் நல்லா பேசிட்டு இருந்தோம். டசானா பாப்பா இன்னைக்கும் பாருங்களேன் ஒரு பாப்பாவை தூக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். இந்த பெண் குழந்தைங்களுக்குலாம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை தூக்கி வளர்க்குறதுலாம் ரொம்ப ஆசைப்படுங்க இல்லையா. இங்கே பாருங்களேன். அப்புறம் பார்க் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து கவன் வந்து டாக்டரா
டசானா வந்து பேஷண்ட் வந்து தருண், பேஷண்டோட அம்மா வந்து தசானா போல இருக்கு, அந்த மாதிரி வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு ரவை எடுத்தது தான் வறுத்துட்டு இருக்கேன். ரவை உப்புமா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மொச்சப்பயிர் குழம்புக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ரவையை வறுத்துட்டு பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. அது கூட இந்த மாதிரி நல்ல குழம்பு சட்னிலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரவை உப்புமா ரொம்பவே நல்லா இருக்கும். கூடவே ஒரு ஆம்லெட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பெப்பர் ஆம்லெட் மாதிரி கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணி போட்டு எடுத்துக்கிட்டேன் நான். ஒரு பெப்பர் ஆம்லெட்டு, அதுக்கப்புறமா அந்த மொச்சப்பயிறு குழம்பு, கொஞ்சம் ரவை உப்புமாலாம் வச்சு டின்னரை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 6:30 to 7 டின்னரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே டின்னர் வந்து கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை வந்து முடிச்சிடலான்ட்டு ஒவ்வொரு வேலையை டக்கடன்னு முடிச்சுட்டு இருந்தேன். ஜன்னலெல்லாம் நல்லா திறந்து வச்சிருந்தேங்க, செம்மையா ஊத்துன்னு ஊத்திருச்சுங்க வேர்வை. அப்புறம் போய் குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்து கடைசியா தண்ணி குடிச்சு தான் கம்ப்ளீட் பண்றேன். இன்னைக்கு டேவை வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு நல்லா பண்றோம் சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்து மிக நன்றி. பாய்.